வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் குதிரைவாலி அரிசியினுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். குதிரைவாலி அரிசியில் ஊட்டச்சத்துக்கள் மிகுந்த நார்சத்து மற்றும் இரும்பு சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. குதிரைவாலி அரிசி நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய மலச்சிக்கலை தடுக்கிறதுலையும் கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். நெல் போன்ற பயிர்கள் விளையாத நிலங்களில் இதை அதிகமாக பயிரிடுவாங்க. இந்த குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்வதனால என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எலும்பு வலிமை பெறுவதற்கு குதிரைவாலி அரிசியை நம்ம சாப்பிடலாம். குதிரைவாலி அரிசியில் சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ் போன்றவை அதிக அளவில் காணப்படுகிறது. குதிரைவாலி அரிசியை சமைக்கும் பொழுது கால்சியம் சத்துக்கள் பாஸ்பேட்டாக நமக்கு மாறும். இதனால தினசரி உணவில் குதிரைவாலி அரிசியை எடுத்துக்கொள்ளும் போது இந்த கால்சியம் சத்து, பாஸ்பரஸ் சத்து, சுண்ணாம்பு சத்து இதெல்லாம் கிடைக்கும் பொழுது எலும்புக்கு இதெல்லாமே வலிமை கொடுக்கறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுடைய எலும்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், எலும்புருக்கி, மூட்டு வலி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுடைய எலும்பை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசியை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாம். குழந்தையினுடைய வளர்ச்சி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வளரக்கூடிய குழந்தைகளுக்கு குதிரைவாலி அரிசியையோ அல்லது குதிரைவாலி அரிசியில் செஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கலாம். வளரக்கூடிய குழந்தைகளுக்கு பாஸ்பரஸ், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரத சத்து, கால்சியம், இரும்பு சத்து போன்றவையெல்லாம் குதிரைவாலி அரிசியில் அதிகமாக காணப்படுகிறது. எனவே குதிரைவாலி அரிசியை வளரக்கூடிய குழந்தைகளுக்கு தினசரி உணவாக சமைத்து கொடுக்கும் பொழுது இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே பாஸ்பரஸ், நார் சத்து, புரதச்சத்து, கால்சியம், இரும்பு சத்து இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது இந்த சத்துக்களினுடைய குறைபாட்டால என்னென்ன நோய்கள் ஏற்படுகிறதோ அந்த நோய்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு இருக்காது. ஸோ அந்த நோய்களை வராமல் தடுத்துக் கொள்ளலாம், குணமும் படுத்திக் கொள்ளலாம். ஸோ குறிப்பாக கால்சியம் இல்லாததால் போகக்கூடிய எலும்பு சார்ந்த பிரச்சனை, இரும்பு சத்து இல்லாதால வரக்கூடிய நமக்கு அந்த அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை, நார் சத்து இல்லாதால போறதால செரிமான பிரச்சனை ஏற்படும். ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தையினுடைய வளர்ச்சி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தினசரி குதிரைவாலி அரிசியை உணவாக கொடுக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு தருவதற்கு குதிரைவாலி அரிசியை எடுத்துக்கொள்ளலாம். குதிரைவாலி அரிசியில இரும்பு சத்துக்கள் கூடவே சேர்த்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் நிறைந்திருக்கு. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களாம் குதிரைவாலி அரிசியை நாள்தோறும் எடுத்துக்கொள்வது நல்ல தீர்வை தரும். எனவே இதன் மூலமாக உங்களுக்கு அந்த நார் சத்து கிடைக்கிறதால உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளும் போது அந்த ப்ராப்ளம் கியூர் ஆகிடும். செரிமானம் சார்ந்த பிரச்சனை, அஜீரணம் சார்ந்த பிரச்சனை, வயிற்று வலி, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம் போன்ற செரிமானம் சார்ந்த, அஜீரணம் சார்ந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு கியூர் ஆகிடும். மலச்சிக்கலும் உங்களுக்கு கியூர் ஆகிடும். செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கெல்லாம் நம்ம குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை நோய்க்கு நிரந்தர தீர்வளிக்கும் குதிரைவாலி அரிசி. பொதுவாக அதிக அளவு கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதால் சுகர் ப்ராப்ளம் நமக்கு வரும். அதாவது சர்க்கரை நோய் நமக்கு ஏற்படலாம். குதிரைவாலி அரிசியை பொறுத்த வரைக்கும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்துக்களே இந்த குதிரைவாலி அரிசியில் அதிக அளவில் இருக்கு. இந்த குதிரைவாலி அரிசியை எடுத்துக்கொள்வது சர்க்கரை நோய்க்கு ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். அதாவது சர்க்கரை நோய் பேஷண்ட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த குதிரைவாலி அரிசி எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃபுட்டு. இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்தத்தில் உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். கோதுமையை கம்பேர் பண்ணும்போது குதிரைவாலி அரிசி உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உங்களுடைய உடலில் அதிக அளவு சர்க்கரையை சேர்க்காம முன்னாடியே தடுக்கும். இப்போ நீங்கள் குதிரைவாலி அரிசியை சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோட இருக்கும். நாளடைவில் அந்த சர்க்கரை வியாதி, அதாவது நீரிழிவு வியாதியிலிருந்து நீங்கள் விடுபடலாம். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு, இப்போ புதுசாக எந்த விதமான சுகர் ப்ராப்ளமும் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நன்மை பயக்கும். உடல் எடையை உங்களுடைய உடம்பை அதோடைய எடையை ரொம்பவே சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நீங்கள் குதிரைவாலி அரிசி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். குதிரைவாலி அரிசியில் மாவுச்சத்து, புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து, தாது உப்புக்கள், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் போன்றவையெல்லாம் பெருமளவில் நிறைந்திருக்கு. இது நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கிறதுக்கும், தேவையில்லாமல் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்ஸ் அந்த கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் குதிரைவாலி அரிசி நம்மளுடைய உடலில் இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய வைரஸ், பாக்டீரியா போன்ற தொற்று வியாதிகளிடமிருந்து விலகி இருக்கலாம். அதுக்கு நம்மளுடைய உணவுகளில்
குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். குதிரைவாலியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குறிப்பாக நார் சத்துக்கள் நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய உடலில் ஆல்ரெடி தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் வெளியேற்றப்பட்டு உடல் எடை சைடு எஃபெக்ட் எல்லாமே ஆரோக்கியமான முறையில் குறைவதற்கு வழிவகுக்கும். ஸோ அப்போ நம்ம கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் தவிர்த்துட்டு குதிரைவாலி அரிசி போன்ற உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடையை குறைத்துக் கொள்ளலாம். செரிமான பிரச்சனைக்கு தீர்வளிக்கிறது குதிரைவாலி அரிசி. தினமும் குதிரைவாலி அரிசியை உணவில் எடுத்துக்கொள்வது செரிமான பிரச்சனைக்கு தீர்வு தரலாம். மேலும் இது உங்களுடைய உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இதனுடன் முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய செரிமான கோளாறுகளையும் சரி செய்வதற்கு அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா குதிரைவாலி அரிசியை கொடுக்கலாம். செரிமானம் சார்ந்த பிரச்சனை ரொம்ப ரொம்ப எளிதில் அட்டாக் ஆகக்கூடியது யாருக்குன்னா முதியவர்களுக்கு தான். ஏன்னா வயசாக செரிமான மண்டலம் தன்னுடைய அந்த வேலையை மிக சிறப்பாக செய்யாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி முதியவர்களுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய அந்த செரிமானம் சார்ந்த கோளாறுகளை கியூர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குதிரைவாலி அரிசியை அவங்களுக்கு கொடுக்கலாம். இது என்ன பண்ண முடியும்னா மிக சிறப்பான செரிமான செயல்முறைக்கு உதவிகரமாக இருக்கும். நல்ல பாக்டீரியாவை குடல்களில் ஊக்குவித்து செரிமானம் சார்ந்த அஜீரணம் சார்ந்த வயிற்று பிரச்சனை, வயிற்று உப்புசம், குறிப்பாக சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு உதவிகரமாக இருக்கும். இதய நோயினுடைய அபாயத்தை தீர்ப்பதற்கு குதிரைவாலி அரிசியை எடுத்துக்கொள்ளலாம். இதய நோய் இருக்கிறவங்க குதிரைவாலி அரிசியை தினந்தோறும் எடுத்துக்கொள்வது ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸுடைய அளவை மெதுவாக்கி அதை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால இதயத்திற்கு செல்லக்கூடிய அதாவது அந்த ரத்த நாளங்களில் பார்த்தோம்னா ரத்தம் சீராக செல்ல ஆரம்பிக்கும். இதய துடிப்பு சீராக இருக்கிறதையும் நம்ம உணரலாம். இப்போ இதய நோய் நமக்கு எதனால் ஏற்படும் கேட்டீங்கன்னா, இப்போ இதயத்திற்கு செல்லக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் தட்டுப்பாடு ஏற்படும் போது கொலஸ்ட்ரால்கள் அதிகமாக தேங்கி இருக்கும் போது தட்டுப்பாடு ஏற்படும். அப்போ நம்ம அந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா வளமான உள்ள இதயத்துக்கு ரத்தத்தை செலுத்தும் போது மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம குதிரைவாலி அரிசியை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்கள்லாம் குறைக்கப்பட்டு இதயத்திற்கு வேண்டிய நல்ல கொலஸ்ட்ரால்கள் மட்டும் வளமான அளவில் இருக்கும். இதனால இதயத்திற்கு செல்ல வேண்டிய ரத்தம் மிக சிறப்பாக செல்வதால் எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நலமோடு வாழலாம். குறிப்பாக இதய தசைகள் வலுவிழந்து போவது, தமனிகளில் வீக்கம் அடைவது, குறிப்பாக மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். சீரான உறக்கத்திற்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். ஸோ இன்று பெரும்பாலானோர் பார்த்தோம் அப்படின்னா சரியான நேரத்தில் உறங்காமல் அதே போல் சரியான நேரத்து அளவுக்கு உறக்கம் இல்லாமல் அவதிப்படுறாங்க. குதிரைவாலி அரிசியில் ரிஃபோஃப்ளோவின், தயாமின் போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கு. இதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அதாவது இந்த குதிரைவாலி அரிசியை கஞ்சியாக இரவு உணவாக எடுத்துக்கொண்டதுக்கப்புறம் ஆழ்ந்த தூக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் என்கிற விட்டமினும் தயாமின் என்கிற விட்டமினும் தான். ஸோ இந்த ஊட்டச்சத்து தான் இது உங்களுக்கு சீரான உறக்கத்தை உங்களுக்கு தரும். அப்போது இந்த விட்டமின்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய படபடக்கக்கூடிய தன்மை, மனப்பதட்டம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா விலக்கப்படும். ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் ரிலீஃப் பண்ணுறதுக்கு செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும். இந்த செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்றவை மூளை நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். அதே போல் உங்களுக்கு அந்த ஓய்வு நிலையை மீட்டு தரக்கூடியதாக இருக்கும். செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்கள் தூக்க ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹார்மோன்கள் உங்களுக்கு சுரக்கும் போது நல்ல தூக்கம் வர ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடிக்கடி சளி, காய்ச்சலால் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் குதிரைவாலி அரிசியை சாதம் செய்து கொடுத்தோம் அப்படின்னா தொடர்ந்து அவங்க சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா சளி, காய்ச்சல் ஏற்படாமல் நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். உடல் உறுப்புகளை தூய்மையாக்குறதுக்கு பெரிதும் குதிரைவாலி அரிசி பயன்படுகிறது. நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் குதிரைவாலி அரிசியில் இருக்கிறதால தான் உடல் உறுப்புகள் நமக்கு சுத்தமாக ஆரம்பிக்கும். ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அந்த அனிமியா போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குணப்படுத்தி வராமல் தடுத்துக் கொள்ளலாம். சிறுநீரை அதிகமாக பெருக செய்யக்கூடிய ஆற்றல் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த குதிரைவாலி அரிசிக்கு இருக்கு. கண்கள் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையுமே குதிரைவாலி அரிசி நமக்கு சரி செய்யும். ஸோ இது போல நிறைய மருத்துவ நன்மைகள் குதிரைவாலி அரிசியில் இருக்கு அப்படின்றதால தொடர்ந்து தினமும் நீங்க குதிரைவாலி அரிசி சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.